மனதுக்குள்ளே தியானம் செய்து தன் எண்ணங்களெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் எண்ணங்கள் எல்லாமே ஆண்டவன் அருளாலே நிறைவேறி நீங்கள் எல்லோரும் எல்லாரும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக பூர்ணமாக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஆண்டவனின் திருவருள் என்பது ஆற்றல் என்பது கண்ணுக்கு தெரியாதது. அது செயலாக வரும்பொழுது மனிதன் ரூபத்திலேயோ அல்லது ஒரு ஒரு செயலின் ஒரு தொழிலின் ரூபத்திலோ அல்லது நாம் அடைகின்ற பலன்களின் வடிவிலோ நாம பார்த்துக் கொள்வதுதான் ஆற்றலின் மகிமை. ஏனால் ஆற்றல் என்பதற்கு தூய தமிழிலே அற்புத பெயர் சக்தி என்பதுதான் பெயர். அந்த சக்திக்கு ஒரு குறிப்பிட்ட உருவம் என்பது கிடையாது. அது மின்சாரத்தை மாதிரி தான். எப்படி பேன்ல விட்டா பேன், என்ன ரேடியோவில் விட்டா ரேடியோ, லைட்ல விட்டா லைட்டு, ஆனா மின்சாரம் ஒண்ணுதான். பல்வேறு பொருள்களுக்கு அது செயலாக்கமா வருவதை வைத்து நாம பலனடைந்து கொண்டு இருக்கிறோம். அது மாதிரி சக்தி என்பது ஒன்று. அந்த சக்தி பல்வேறு கோணங்களில் நமக்கு இந்த உலகத்திலே காட்சி அளித்து வந்த அவதாரங்கள் தான் நாம் வணங்கி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தெய்வ தரிசனங்களும். இவைகளை பூரணமாக உணர்ந்து வந்தால் அது ஞான நிலைகளுக்கு வரும். அது பூரணப்படாமல் நம்ம வணங்கிக்கிட்டே இருந்தோம்னா அது பக்தி நிலையோடு நின்று விடும். பக்தி நிலை என்பது முதல் படி, ஞான நிலை என்பது முக்கிய படி. இது இரண்டின் படி மரபு நின்றால் அவனே வாழ்க்கையில நல்லபடியா இருக்க வாழ்க்கை உண்டு என்பதுதான் நம்மளுடைய காரணம். ஆகையால் நம்ம முதன்மையாக சிந்திக்க வேண்டியது பக்தி தான். பக்தி எனும் படிக்கட்டிலே ஒரு மனிதன் பரவதமாக இருந்தான் என்றால் அந்த பக்தி அவனை வாழ வைக்கும். ஆனா கபட பக்தி இருக்கக்கூடாது. ஏன்னா கபட பக்தி நம்ம பிடிக்காதவங்க கெட்டு போகணும்னு நினைச்சு நம்ம கும்பிடுவோம். அந்த கபட பக்தி இருக்காது, ஜெயிக்காது. ஜெயிக்குமாடா? ஜெயிக்காது. தர்ம பக்தி, பரோபகர பக்தி, எல்லா உயிர்களும் நன்றியோடு வாழ வேண்டும் என்று நாம எப்பொழுது இறைவன் பிரார்த்தனை செய்கிறோமோ அதுக்கு பேர் பரோபகர பக்தி. இந்த பரோபகர பக்திக்கும் கூட பல்வேறு சோதனைகள் வருவது உண்டு உலகத்தில். இவன் என்னைக்காவது ஒரு நாள் பகைவனுக்காக நம்மகிட்ட எதுவும் கேட்கிறானா இல்லையா அப்படின்னு நினைச்சு ஆண்டவனே நம்மள கொஞ்சம் ஒரு சோதனையில போய் சுழட்டுவான். அப்பொழுது நம்ம விடாப்படியாக இறைவா எனக்கு எந்த தீங்கும் இல்லாமல் யாராலும் இடைஞ்சல் இல்லாமல் இடைஞ்சல் உறுப்பினருடைய இதயத்தை திருத்தி சீராக்க வேண்டும் என்று பூர்ணமாக வணங்கி விட்டால் அங்கே தர்மம் நிலைத்து விடும். இந்த நிலைக்கு பேர் தான் பரோபகர பக்தி என்பதாகும். இந்த பரோபகர பக்தியை பற்றி நம்ம பேசுகிற பொழுதெல்லாம் பரோபகர பக்தியில் நிரந்தரவர் தான் நமது முனிவர்கள், மகான்கள், சித்தர்கள், யோகியர். என்ன இப்படி சொல்றீங்க? யோகினா யாரு? சித்தர்னா யாரு? ஞானினா யாரு? மகான்னா யாரு? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்கு. யோகி ஒன்றாத உணர்வுகளை ஒருமித்து தன்னுடைய மனதை உணர்வுகளால் ஒருமித்து காட்டுகின்ற மனப்பக்குவத்தை அடைந்து விட்டார் என்றால் அவருக்கு யோகினார். அந்த யோகி மென்பவர் தான். அது மனித சக்தி தான். இந்த மனித சக்தியை தன்னுடைய மனதோடு இணைத்து வைத்து அடக்கிய நிலைகளில் வியாபித்துக் கொண்டிருக்கிற ஆற்றலுக்கு பேர் யோக நிலை என்பது. இதுதான் யோகி. சித்த நிலை என்பது என்ன? மனதை மட்டும், உடலை பற்றி கவலைப்படாமல் மனதை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்துவிட்டு அந்த மனதை இறைமயமாக்கி தான் எண்ணிய எண்ணங்களில் இறைவனை கண்டு தன்னுடைய எண்ணங்களால் இறை சக்தியை தன் இஷ்டப்படி இழுத்து தன்னுடைய ஆத்மாவை இறை சக்தியோடு இணைத்து வைக்கப்பட்ட ஆடலுக்கு பெயர் சித்த ஞானம் என்று சொல்லலாம். அது சித்தர் அப்படின்னு சொல்றது. மகான்கள் என்பது என்ன? மனிதர்கள் மாணிக்கமா இருப்பான் மகான். மனித நிலையிலிருந்து மன்னிக்கும் குணத்தை பெற்று எந்த தவறுகள் இருந்தாலும் அந்த தவறுகளை மனிதன் தான் இப்படித்தான் இருப்பார் என்று ஏற்று அதுக்காக மனம் வருந்தாமல் மீண்டும் அந்த மனம் பக்குவப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைகளிலே அதற்காக முயற்சிகளையும் செய்து அதற்காக இறை பிரார்த்தனைகளை வைத்து எதையும் தாங்குகின்ற உள்ளத்தை பண்பட்டு வைத்துக் கொள்கின்ற ஒரு உயர்ந்த தன்மைக்கு பெயர் மகான்கள் என்பது பொருள்களாகும். அந்த உயர்ந்த தன்மைக்காக எதையும் தியாகம் பண்ணி கொள்வது, வேண்டாம் என்று விட்டு கொடுத்துக் கொள்வது,
இப்படி என்ற தன்மைகளை உணர்த்தி உயர்த்தி தன்னுடைய உள்ளத்திலே வைத்து விட்டான் என்றால் அவன் மகானாக இருக்கிறான். அதைக்குத்தான் சொன்னார்கள், மனதை வென்றவன் மகானாகிறான். புரியுதா? மனதை வென்றவன் மகானாகிறான். ஞானிகள் நல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இங்கதான் விஷயமே இருக்கு. ஞானிகள் யோக நிலைகளில் உணர்வுகளையும் மனதையும் ஒருமித்த நிலையவும் எடுத்து சித்த நிலைகளிலே ஆத்மாவை இறைசக்தியோடு இணைத்து வைக்கின்ற ஆற்றலையும் பெற்று எதையும் தாங்குகின்ற தாரணை மிகுந்த மனதை மகா நிலைகளிலே கொண்டு வந்து இந்த மூன்றையும் ஒருங்கிணைந்த சக்தியோடு வைத்து எந்நாளும் இருந்த இடத்தில் இந்த உலகத்தை இயக்குகின்ற ஒரு பேர் ஆற்றலை பெற்று விட்டான் என்றால் அதற்கு பேர் ஞான நிலை என்பது போலாம். அந்த ஞான நிலையுடைய தன்மை என்ன? அமெரிக்காவில் இருக்கிறவங்க இங்க இருந்து ரிமோட் கணக்கை இயக்கிறான். அமெரிக்காவில் இருக்கிறவரை இங்க இருந்து ரிமோட் கணக்கை இயக்கிறான். டிவியை தொடாமலே ரிமோட்டை ஓகே பண்ணா டிவி ரெடி ஆயிரும்ல. அந்த மாதிரி ஒரு ஞானி நிலைத்தான் என்ன செய்ய முடியும்? அமெரிக்காவில் இருக்கிறவரை தன்னுடைய சக்தியினால், தான் பெற்ற வரம், தவஞானம், இறை சக்தியினால் அவருடைய உணர்வுகளை தன் பக்கம் திருப்பி அவனை வழிநடத்த முடியும் என்பதுதான் ஞான நிலை. இந்த ஞான நிலைகளில் தான் நாம இன்னைக்கு செயல்பட்டு இருக்கிறோம். இந்த ஞான நிலை ஆண்டவரின் பாதி, இறைவனின் பாதி. இந்த நிலைகளை அடைவதற்காக மனிதன் எவ்வளவு பாடுபடணும் தெரியுமா? இந்த புலன்பொறிகளை இப்பதான் நம்ம உள்ளுக்குள்ளே வாரோம். மனித புலன்களுக்கு நம்ம கட்டுப்பட்டு விட்டோம்னா நம்மளை யாருமே ஜெயிச்சுருவான். புலன்களை நாம் வென்று விட்டோம் என்றால் நம்மளை ஜெயிப்பது கடினம், முடியாது. அருகலை சித்தர் சொல்வார், ஆகா புலையனடி அஞ்ஞானம் தான் பேசி சகா காலறியே வேகா தரையறியே பண்ண. சகாக்கால் வேகாத்தரை, வேகாக்கால் சாகாத்தரை. ஆகா புலையன் புலையன்ங்கிறது ஜாதின்னு சில பேர் நினைச்சுட்டான். அது அத்தனையும் தப்பு. புலையன் ஒரு ஜாதியே கிடையாது. ஜாதி என்பதே நமக்கு சுமார் 2600 ஆண்டுகளுக்கு முன்னால தோன்றிய ஒரு வகையறா தான். அதுக்கு எவிடன்ஸ் பொறுத்தம் அபிதான சிந்தாமணி. சுந்தரலிங்க முதலியார் அவர்கள் ஹைகோர்ட்ல இருந்து அனுமதி எடுத்து நம்மளுடைய இந்திய நாட்டுக்கு ஒரு பெரிய சரித்திர சான்றை உருவாக்குறாங்க. அதுல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இந்த இனம்ங்கிறது அப்பதான் பிறந்திருக்கு, அதுக்கு முன்னால பிறக்கிற. மேலும் ஆகா புலையனடி அப்படின்னு சொன்ன வார்த்தை சொன்னவன் யாருன்னா ஞானி. ஞானிக்கு ஏதியா ஜாதி? அவன்தான் ஒன்றும் உறவும் இல்லை, பகையும் இல்லை, சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை, பற்றும் இல்லை, பாதமும் இல்லை, காசும் இல்லை, பணமும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டானே, அவன் ஏன் ஜாதியை பத்தி நினைக்க போறான்? இல்லை. புரியுதா? அப்ப ஏன் புலையன்னு சொன்னான் அப்படி ஒரு கேள்வி வரணும்ல. புலையன் என்பது ஜாதி இல்லை. அங்கே வகுக்கப்பட்ட விதி என்ன? புலன்களுக்கு கட்டுப்பட்டு ஞானத்தை அறியாத ஒரு மயக்க நிலை கொண்டவனை புலையன் என்று சொன்னான். மனிதனுடைய ஐம்புலன் இருக்கு இல்லையா? இந்த புலன்களுக்கு கட்டுப்பட்டு ஆசை பாசத்துக்கு அகப்பட்டு ஞானத்தை புரியாம மயங்கி கிடக்கிறவருக்கு பேர் புலன்களுக்கு கட்டுப்பட்டதால் அவன் புலையன். புரியுதா? ஆனா இந்த புலையன் என்பது தனி இனம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் ஞானி சொன்னாரு, ஆகா புலையனடி. ஞானத்துக்கு ஆகாதது அஞ்ஞானம் தான் பேசி. என்ன பேசுறான்? ஞானத்தை பத்தி பேசுற, அஞ்ஞானத்தை பத்தி பேசுறான். அப்படி பேசிய காரணத்தினால் வேகா காலறியேன் தாகா தலையறியேன். திருடி மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. கால் தான் காற்று, காற்றுல இருந்து வாசி. இந்த வாசி பக்குவப்பட்டா ஞானி, பக்குவப்பட சோறு வெந்துட்டா சோறு, வேகட்ட அரிசி. அரிசி சாப்பிடுவோம், சோறு சாப்பிடுவோமா? சோறத்தான் சாப்பிடுவோம். அப்போ வேகா கால் பக்குவப்பட்ட வாசி, அதுதான் ஞானத்துக்கு வரக்கூடியது. அதுக்கு அடுத்து சொல்றான் சாகா தலையறியேன். என்ன சொல்றான்? ரொம்ப புரிஞ்சு பேசுற பார்ப்போம். என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம், வாசி அப்படின்னு அர்த்தம். சாகா தலை என்ன அர்த்தம்? என்ஜான் உடம்புக்கு தலையே பிரதானம். இந்த உடம்புக்கு ஒரு பெரிய நெட் சேனல் எங்க இருக்குன்னா மூளையில இருந்தா எல்லாமே வருது. நம்ம மனதை கூட சொல்லும் பொழுது நம்ம இதயத்தை தொட்டு சொல்லுவோம்.
நான் மனசார சொல்லுது ஐயா அம்மா, மனசு இங்கேயா இருக்கு இல்ல. மூளையினுடைய ஒரு பகுதியினுடைய இயக்க நிலையின் தன்மைக்கு பெயர் தான் மனசை. ஆனா நம்ம சொல்லும் பொழுது என்ன சொல்லுதான், இதயம் இருக்கிற இடத்தை விட்டு நம்ம சொல்லணும். ஏன்? இதயத்துல இருந்தா எல்லா பக்கமும் ரத்தம் போகுது. அதனால தன்னை அறியாம அங்க தொட்டு பேசி பழகிட்டோம். இது ஒரு பழக்க தோஷம். என்னடா ஒண்ணு சொல்ல மாட்டுக்க, இது ஒரு பழக்க தோஷம். இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றலுக்கு அளவே கிடையாது. அப்ப அவர் சொல்றார், எஞ்சான் உடம்புக்கு சிரசை பிரதானம். இந்த உடம்பை இயக்கிறதே மனிதனுடைய மூளையில தலையில இருந்தா இயக்கமே வருது. அதுக்கு அடுத்து சொல்றாரு, எழுதா குறைக்க அடுதா தீர்மானம். என்னது எழுதினாரு, யார் எழுதுனா, அங்க பெருத்தி கொடுத்தது யாரு, ஏடா கொடுத்தது யாரு அப்படி கேட்க. எழுத எல்லாம் என் தலை எழுத்தியா? அப்ப தலையெழுத்துக்கு மொட்டை எடுத்து அந்த தலையெழுத்து தெரியணும்லையா? தெரியணுமா வேண்டாமா? தெரியணுமா வேண்டாமா? யாருக்காவது தெரிஞ்சுதா? மொட்டை அடிச்ச பிறகு தலை வடுக்கை ஆயிடுது. மொட்டை அடிக்காமலே எனக்கெல்லாம் வடுக்கையா இருக்கு. தலையெழுத்து தெரியணும்னா தெரியல. அப்ப தலையெழுத்துங்கிறது பொய்யா? விதியை எண்ணி வீழ்ந்து கிடக்கும் வீடரெல்லாம் மாறணும். வேலை செஞ்சா உயர்வும் என்ற விவரம் மண்டையில் ஏறணும். இது ஒரு புரட்சிகரமான அற்புதமான ஒரு பாடல். அது நான் விதியை எண்ணி நீ வீழ்ந்துறாத, அதை வெல்வதற்கு ஒரு மனதை கொண்டு வாழ்ந்தார். இங்கதான் விஷயம். மனது தலை என்னது? மனதா தலையா? ஆமா, ரொம்ப முக்கியம். உங்களுக்கு சொல்லவே மாட்டேங்கா என்ன சொல்றது என்ன சொல்றது என்ன தலை எடுத்து. தலை இல்லாட்ட உடம்பு இயங்காது. ஆனா ஆத்மா இல்லாட்ட இந்த உடம்பு முழுக்க முழுக்க மூளையும் இயங்காது, ஒண்ணுமே இயங்காது. உண்மையிலேயே மொட்டை அடிச்சா தீருமா அப்படின்னா, இந்த தலையெழுத்து என்பது என்ன அப்படின்னா, நம்முடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா இருக்கே அதுதான் தலை. ஏன்னா தலைமையானது தானே தலை. யாரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்றாங்களோ அவங்க தானே தலைவன். உண்மைதானே? அப்ப இந்த உடலை ஆட்சி செய்து ஆட்டி வைப்பது எது? ஆத்மா. இந்த ஆத்மாவை தான் ஞானியர்கள் தலை என்று சொன்னார்கள். அத பட்டினத்தார் ஒரு பாட்டுல சொல்லுவார் தெரியுமா? நாட்டம் என்றே இரு சத்குரு பாதத்தை நம்பு, பொம்மலாட்டம் என்றே இரு பொல்லா உடலை, அடர்ந்த தந்தை கூட்டம் என்றே இரு சுற்றத்தை, வாழ்வை குடங்கவிழ் நீர் ஓட்டம் என்றே இரு நெஞ்சே உனக்கு உபதேசம் இதே. யாருக்கு உபதேசம் செஞ்சாரு? தன்னுடைய நெஞ்சுக்கு உபதேசம் செஞ்சாரு. ஊருக்காரருக்கு செய்யற, என் மனமே நீ என்னத்தையே நினைச்சுக்கிட்டு இருக்கிய, இந்த உலகம் நிலையானதுன்னு நினைச்சி, இந்த உடல் நிலையாதுன்னு நினைச்சி, அதெல்லாம் தப்பு, இது வெறும் பொம்மலாட்டம் அப்படின்னாரு. அதுக்கு அர்த்தம் சொன்னாரு, நாட்டம் என்று இரு. நாட்டம் என்றால் விருப்பம் என்பது பொருள். நீ விருப்பம் உடையவராக இரு. யார் மீது? சத்குரு பாதத்தை நம்பு. எல்லா வல்ல எம்பெருமான் திருவடிகளையும் குருவின் ஞானத்தின் மீதும் நாட்டம் உடையவனாக இரு. அடுத்த வார்த்தை சொல்றார், பொம்மலாட்டம் என்றே இரு. பொம்மலாட்டம் அந்த காலத்துல ஆலி வேதம் போட்ட ஆடு பார்த்திருக்கீங்களா? ஆலி வேதனானது மனிதனை போலவே கூடையில ஒரு உடம்ப செஞ்சு பொம்மை கணக்க வச்சு உள்ளுக்கு நின்று ஒருத்தர் ஆட்டுவார். இந்த பொம்மையும் சேர்ந்து ஆடும். தூரத்துல நின்று பார்க்க வச்சு இந்த பொம்மை ஆடுதுன்னு நமக்கு தெரியும். ஆனா கலத்தி வச்ச பிறகுதான் தெரியுது உள்ளுக்கு ஒரு மனிதன் இருந்து ஆட்டிருக்காங்க. சரினா? எப்படி அந்த பொம்மைக்கு உள்ளே ஒரு மனிதன் புகுந்து கொண்டு அந்த பொம்மையை ஆட்டுவித்து உலகத்துக்கு ஒரு காட்சியை காட்டினானோ, ஒரு மாயையை காட்டினானோ, ஒரு மயக்க மிகுந்த நம்பிக்கையும் ஆசையும் காட்டினானோ, அதுபோல இந்த உடம்புக்குள்ள ஆத்மா என்னும் ஒரு சக்தி இருந்து பொம்மையை ஆட்டின மாதிரி இந்த உடம்ப ஆட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த உடம்புக்குள்ள ஒரு ஆத்மாங்கிற ஒரு சக்தி இருந்து இந்த உடம்ப ஆட்டிக்கிட்டு இருக்கு. எப்படி இந்த பொம்மலாட்டத்துல பொம்மையை
உள்ளே ஒரு மனிதன் மறைந்து நின்று ஆட்டி உலகத்துக்கு காட்சி கொடுத்தானோ அதுபோல இந்த உலக வாழ்க்கை என்னும் காட்சிக்குள்ள இந்த உடலுக்கு உள்ள ஒரு ஆத்மாங்கிற ஒரு சக்தி இருந்து நம்மளை ஆட்டி வச்சு காட்டுகிறா. அதுதான் தலை. அந்த தலையில் எழுதியது யாரு? ரெண்டு கண்ணு, ரெண்டு காட்சி கண்டதே இல்லை. கண்ணு காப்பா, இந்த கண்ணு ஒரு காட்சி, இந்த கண் ஒரு காட்சின்னு யாராவது பார்த்தீங்களா? இதுவரை முயற்சி செஞ்சீங்களா? நடக்காது. அதே விஷயத்துக்கு கீழே வாங்க. மூக்கு வலது பக்கத்துல மூச்சு ஒரு நேரத்துல கூடுதல் வந்து அதனால கொஞ்ச நேரம் கழிச்சு வலது பக்கம் அடைச்சிரும், இடது பக்கத்துல கூடுதல் வந்து. அதுக்கு பேர் தான் கலை. என்ன கலை? வாசிக்கலை, சூரிய கலை, சந்திர கலை. புரியுதா? அதுக்கு நமது ஞானிகள் வைத்த பேரு சரம். சரம் படிச்ச கூட சருகாத, வராகி படிச்ச கூட வம்புக்கு போகாத. இதெல்லாம் ஒரு புறஞான சக்திகளுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு நிலை. நல்ல அமைதி. இப்படி ஒரு நிலை இருக்கு. இந்த சரம் அப்ப அது ஒரு கண்ணு, ரெண்டு கண்ணு, ரெண்டு காட்சி காணாது. ஆனா மூக்குக்கு ஒரே துளை பாதை மற்றும் ரெண்டு. ஆனா ஒன்றுக்கு ஒன்று மாறி மாறி என்ன செய்யும்? காற்று மாறும். இது யார் எந்த இன்ஜினியரியா இந்த உடம்பு அப்படி படைச்சு வச்சது? யோசிச்சு பாருங்க. ரெண்டு காது, ரெண்டு காதையும் செய்தி காட்டு, எல்லா செய்தியும் காட்டு. இது வந்து ஒரு ஓவர் டைம் ஸ்பீக்கர் மாதிரி கேட்டுக்கணும், மனதுல பதிவாகும். நமக்கு பிடிச்சதும் நமக்கு அவேர்னஸ் உள்ளதும் மட்டும் நம்ம இதயத்துல பதிவாயிருப்போம். பாக்கியெல்லாம் நமக்கு மறந்து. ஆனா என்னைக்கோ ஒரு நாள் எங்கேயோ ஒரு பாட்டு, இந்த பாட்டை நம்ம அங்க ஒரு நாள் கேட்டவன் அப்படின்னு சொல்லுவான். ஏன்? அவன் திங்க் பண்ணாமலே அவன் இதயத்துல போய் இருக்கானுங்க. இது செவிப்புலனுடைய ஒரு தன்மை. வாய் 32 பல்லு, இப்போ கூட 2 பல்லு வச்சு வராங்கன்னு நினைக்கிறேன். 32 பல்லு, உள்ளுக்கு ஒரே நாக்கு. இந்த நாக்கு வழி தவறி பேசிடக்கூடாதுக்கு சிறை கம்பி மாதிரி 32 கத்தையும் வச்சு இருக்க. உடைறாங்க. ஒழுங்கா பேசுறா காட்டி போடுவாங்க அப்படின்னு பகவானே நினைச்சிருக்கான். 32 பல்லையும் வச்சு இறுக்கி வச்சிருக்கான். அப்படி இருந்தும் பேசி என்னன்னா பிரச்சனையை எடுத்து, ஊரை கெடுத்து, உலகத்தை கெடுத்து, வீட்டை கெடுத்து, வாசலை கெடுத்து, உள்ளத்தை கெடுத்து, உயர்வை கெடுத்து, ஞானத்தை கெடுத்து, என்னன்னா கெடுத்து விட்டா முடியும். அப்ப நம்முடைய மனதையும், மனசு, இந்த நாக்க அசைக்கிறது என்னது? மனசு. இப்படி இந்த உடலை நீங்க ஒவ்வொரு பகுதிகளாக நீங்க உணர்ந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படைப்பிலையும் பகவானுடைய விசித்திரம், இறை சக்தியினுடைய மகத்துவம் நமக்கு வந்து தெரியும். இப்படியெல்லாம் தெரியும் பொழுது இந்த ஆத்மாவை இப்படித்தான் ஏங்கணும்னு சொல்லி ஒரு பெரிய பதிவை உருவாக்கித்தான் இறை. அந்த பதிவு எங்க இருக்கு? மனிதனுடைய ஆத்மாவுக்கும் ஆகாயத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. மனிதனுடைய ஆத்மாவுக்கும் ஆகாயத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. ஆகாயம் என்பது உருவம் கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள அண்ட சராசரத்தின் அனைத்து அதிர்வுகளும், அனைத்து சப்த ஞானங்களும், அனைத்து உணர்வுகளும், அனைத்து வெப்பம், குளிர் போன்ற அத்தனை பிரபஞ்ச ஆற்றலும், பஞ்சபூதத்தினுடைய ஆற்றல் அனைத்துமே கூடிய ஒரே ஒரு இடம் எங்க இருக்கு? ஆகாயம். அஸ்ட்ரானமிக்கல் மெகசின், வானவியல் சாஸ்திரத்தை பற்றி படித்தவர்களுக்கு அது சொந்தமான விவரங்கள். அஸ்ட்ராலஜி படித்தவங்களுக்கு வானத்தில் உள்ள கிரகத்தை பற்றி மட்டும்தான் தெரியும். ஆனா அஸ்ட்ரானமி படித்தவங்களுக்கு வானவியல் சாஸ்திரத்துல வானத்துல என்னெல்லாம் இருக்கு, என்னென்ன அலைகள் இருக்கு, இந்த அலைகள் எப்படி இயங்குது, இந்த அலைகளுக்கும் மனிதனுக்கும் தொடர்பு இருக்காங்கிறத அவங்க ரிசர்ச் பண்ணல. ஆனா அந்த அலைகள் எப்படி இருக்கும், அதுல என்னென்னலாம் பதிவாக இருக்கும், அதனுடைய ஆற்றல் என்ன, மகத்துவம் என்ன, இத்தனை விஷயமும் அங்க இருக்கும். ஆனா மனித உணர்வலைக்கும் இந்த ஆகாய அலைக்கும் தொடர்பு உண்டுங்கிறத ஞானிகள் சொன்னா, விஞ்ஞானிகள் சொன்னதாக நான் படிக்க காத்திருக்கிறேன். அந்த படைப்புகள் நமக்கு தேவைப்படுது, எனக்கு ரொம்ப தேவைப்படுது. ஆண்டவர் வெகு விரைவில் அதை இந்த உலகத்துக்கு வெளிக்காட்ட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சரியா தப்பாடா? அப்போ இதோட பெரிய விஷயம் என்ன? என்னடா நம்ப முடியாதான் சொல்லியிருக்கோம் நினைக்கிறீங்களா? கிடையாது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, சகத்ராரம், இந்த 7 ஆதாரமும் இந்த உடம்புல இருக்கு. இந்த 7 ஆதாரத்தை போஸ்ட்மார்டம் பண்ணவங்க யாராவது சொன்னாங்களா?
சொன்னதுண்டா? அங்க இருக்கு, இங்க இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு சொன்னதுண்டா? ஞானிகள் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கான். எப்படி நம்புறது? எப்படியா நம்புறது? ஆனா இருக்கு. ஒவ்வொரு பகுதியினுடைய உருவ அமைப்பு மூலாதாரத்துக்கு தகுந்தாற் போல் ஒரு உணர்வு. அதான் சொன்னேன், உணர்ச்சி என்பது வார்த்தை ஒன்று, ஆனால் உணர்ச்சியின் விதமோ 18. பரிசம் 18 சமஸ்கிருதத்துல, தமிழ்ல உணர்ச்சி 18. காற்று என்பது ஒன்று, ஆனா காற்றின் விதங்களோ 32. புரியுதா? இவ்வளவு தத்துவங்கள் அதுக்குள்ள இருக்கு. இந்த 32 காற்றுல ஒவ்வொரு வாயுக்களும் ஒவ்வொரு இடத்திலே 7 ஆதாரத்துல ஒரு ஆதாரத்துல சுழலும் பொழுது ஒரு வகையான சிந்தனை, சுவாதிஷ்டானத்துக்கு வரும் பொழுது ஒரு சிந்தனை, இப்படி 7 ஆதாரத்துக்குள்ள ஏங்கி 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 வருகிற பொழுது ஒரு சிந்தனை. இந்த 7 ஆதார சக்கரங்களும் திறந்து இருக்கும் பொழுது கிடைக்கிற ஒரு பெரிய அதிர்வாற்றல் வேற. அது திறக்காமல் இயல்பாக இருந்து ஏங்கி கொண்டிருக்கும் பொழுது இருக்கிற ஆற்றல் வேற. இந்த 7 ஆதாரமும் திறக்காம இருந்து ஏங்கினால் அவன் புலன் பொறிகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். யதார்த்தமாக ஆகாயத்தில் இருந்தும் பூமியில் இருந்தும் பிரபஞ்சத்திலிருந்தும் கிடைக்கின்ற அறிவை மட்டுமே பெற்று அவன் இந்த உலகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறான் என்பது பொருளாகும். 7 ஆதாரத்தையும் தொடர்ந்து ஒரு நிலைக்கு வந்து விட்டான் என்றால் அவன் புலன்களை கடந்து ஞானத்தை அடைந்து விட்டான் என்பது பொருளாகும். புரிகிறதா? இந்த ஞானத்தை அடைந்து விட்ட நிலைகளை ஏற்றுவிட்டால் அவனை எந்த சக்தியாலும் ஒன்று செய்ய முடியாது. தெய்வ சக்தியுடன் நேர்முக தொடர்புடையவனா இருக்கும். அஸ்வினி தேவதைகள் மூலமாக நடக்கிற எந்த காரியத்தையும் நம்பக்கூடாது. அஸ்வினி தேவதைகள்னா யாருன்னு சொன்னா, உலகத்துல பிறந்து இறந்து போன ஆன்மாக்களை கைவசம் வைத்து தன்மையப்படுத்தி நடக்கிற சக்திகளை தெய்வ சக்தி என்று நினைத்து செய்யக்கூடிய கர்மங்களை வைத்து இந்த உலகத்தை நம்பக்கூடாது, காரியங்களையும் நம்பக்கூடாது. அப்ப எதை நம்பலாம்னா ஞான சக்தியை மட்டும்தான் நம்பலாம். ஞான சக்தியை மட்டும்தான் நம்பலாம். அருணகிரிநாத சுவாமி முருகப்பெருமானுடைய பேரருளை பெற்று பழனி மாமலைக்கு வருகிற பொழுது சம்பந்தாண்டான் அப்படின்னு சொல்லி ஒரு மாபெரும் மாந்திரிக வித்வேசனன் ஒருவர் இருந்தார். அவர்தான் முதல்ல வித்வேசன சித்துக்களை நம்முடைய தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்தவர். யாரு? சம்பந்தாண்டான். அப்படி வந்திருக்கிற பொழுது அருணகிரிநாத சுவாமி சும்மா சாதாரணமா நடந்து போய்கிட்டு இருந்தாரு முருகன் கோயில்ல. சம்பந்தாண்டான் பல்லக்கில வந்தான். ஏன்னா அவனுக்கு பரிவாரங்கள், பல்லக்கு, தூக்கி சுமக்க ஆளு, விசிறி வீசத்துக்கு ஆளு, அவனை வச்சு பிழைச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு கூட்டம், எப்படி இருந்துச்சு. அதான் சம்பந்தாண்டான் வருகிறான்னு சொல்லி பறைகாட்டிக்கிட்டு வந்தான். அருணகிரி சாமி கண்டுகிடல. அவருக்கு அவனை பத்தி தெரியவே தெரியாது. அவருக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், முருகப்பெருமானை மட்டும்தான் தெரியும், வேற யாரையுமே தெரியாது. அவருடைய உடல், உயிர், உணர்ச்சி, ஆத்மா அனைத்துமே முருகா, அவ்வளவுதான், வேற ஒன்றுமே தெரியாது. அப்படி ஒருநிலைப்பட்ட ஞான நிலைகளை பெற்று முருகனுடைய தெய்வ ஞான சக்தியை அடைந்த ஒரு மகான் தான் அருணகிரிநாத சாமி. சம்பந்தாண்டானுக்கு கோபம், பரதேசி பெயர், இந்த உலகத்தை ஆட்சி அடக்கக்கூடிய மாந்திரிக வித்தைகளை சித்துக்களை கற்றவனால் எனக்கு என்ன பரிவாரம், எனக்கு என்ன பல்லக்கு, எனக்கு என்ன கோஷம், எனக்கு என்ன ஒப்பாடம், இவைகளெல்லாம் இருக்கும் பொழுது என்னைய மதிக்காமல் ஒருத்தன் இருக்கிறானே, யாரடா அவன் அப்படின்னா அருணகிரிநாதரை பார்த்து நல்லா புரிஞ்சுக்காங்க. யாரடா அவனு சொல்லணும், அவருக்கு கோபம் வரல, ஒண்ணும் இல்லை, முருகா அப்படின்னு பார்த்தாரு. பல்லக்கு ஒழிஞ்சு கீழே விழுந்தான். ஆனா அவரு வேணும்னு எதுவுமே செய்யல. நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும், வேணும்னு எதுவுமே செய்யல. இவன் பல்லக்கு ஒடியணும்னு அவர் நினைக்கவும் இல்லை. அவன் தண்டனை பெறணும்னு அவர் நினைக்கல. அவருடைய யாரடா அவன் சொல்லணும், யாரா இருக்கும் முருகா அப்படின்னு யதார்த்தமா பார்த்தார். பல்லக்கு ஒடிஞ்சு கீழே விட்டான். என்ன நடந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. சுவாமி அருணகிரிநாதர் 7 ஆதாரங்களும் தன்னிச்சையால் தவம் இருந்து அவருக்கே தெரியாம திறந்து ஆதார சக்திக்குள்ளே ஆறுமுக பெருமானை ஆவாகனமாக உள்ளுக்கே வச்சிருந்தாரு. அவர் தான் முருகன், முருகன் தான் அவர் இருக்கிற மாதிரி ஆயிட்டாரு. நான் அதுவாக இருக்கிறேன் என்னும் தத்துவமசி தவத்திற்குள்ளே வந்து விட்டார். அப்படி வந்த உடனேயே அவன் எதிர்ப்பாக நினைத்தவுடன்
அதை திரும்பி பார்த்த அந்த திருப்புமுனை ஆற்றல் ரியாக்டிவ் டக்குன்னு அவன் பழக்கம் ஓடிச்சு. யாருப்பா நீன்னு கேட்டாரு. விழுந்த பிறகு தெரியுது யாரா இருக்கும். இவருக்கு என்ன நினைச்சு இவருக்கே தெரியல. இவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த முருகர் என்னும் ஒரு அற்புதமான ஞான சக்தி அந்த சக்திக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய சக்தியை போய் தாக்கிடுது. இதுதான் நடந்துச்சு. அதுக்கு பிறகு ஒரு பெரிய பெரிய சம்பவங்களா நடந்துச்சு. சம்பந்தாண்டானால நிறைய பாதிப்பு வந்து சம்பந்தாண்டான முடித்து விட்டார். இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இதுக்கு என்ன எடுத்துக்காட்டுன்னு சொன்னா, மாந்திரீகம் அஸ்வினி தேவதைகளை வச்சு செய்யக்கூடிய அஸ்வினி தேவதை என்பது என்னன்னா, இந்த உலகத்திலே பிறந்து மனிதனாக வாழ்ந்து இறந்து போன ஆன்மாக்கள் நடுகள் மூலமாக தெய்வீகமா இருந்துச்சுன்னா அதை போய் வசியம் பண்ணி அதை ஒரு தேவதைன்னு நினைச்சு அதை கையில வச்சு நம்ம நினைத்த கர்மங்களுக்கு அதை ஏவல் செய்து நடத்தக்கூடிய ஒரு சக்திக்கு பேர் தான் மாந்திரிகம். ஞானம் என்பது எப்படி என்றால், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ஆத்ம சக்தி, தெய்வ ஞான சக்தி இவைகளெல்லாம் அடைந்து ஒருநிலைப்பட்ட ஒரு மகா சக்திக்கு பேர் தான் ஞானம். ஆகையினால் ஞானத்தை அடைந்தவர்களை இந்த மாந்திரிகம் என்பது, புலன்பொறிகள் என்பது என்ன செய்ய முடியாது, ஒன்று செய்யும். அதனால்தான் மகான்கள் சொன்னாங்க, மாந்திரிகம் தாந்திரிகம். தாந்திரிகம் என்பது இறைவன் அடையக்கூடிய ஒரு வழி. ஆனா மாந்திரிகம் என்பது மனிதனுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு தொழில். இந்த நிலைகளை பெரிதாக நினைத்தால் இறைஞானத்தை பெற முடியாது. ஞான நிலைக்கு அது கொண்டு போகாது. மனித நிலையிலேயே தான் நம்மளை வச்சிருக்கும். அதனால இந்த நிலைகளில் இருந்து மாறுவதற்கு தவம் கொள், தாரணை கொள். தாரணைனா என்னது? எல்லாரும் மேலேயும் கருணை கொள், எல்லாரும் மேலேயும் அன்பு வை, எல்லா உயிர்களும் வாழ வேண்டும் என்று உனக்காக நீ பிரார்த்தனை செய். இப்படிப்பட்ட தூய நிலைகளில் உன்னுடைய உணர்வுகளையும் உன் உள்ளத்தையும் பரிபூரணப்படுத்தி வைத்திருந்தால் அதற்கு பெயர் தாரணை. இந்த தாரணைக்குள் இருப்பது தர்மம், இந்த தர்மத்தை ஏற்றுவது ஆத்மா, இந்த ஆத்மாவில் இருப்பது ஞானம், இந்த ஞானத்தில் இருப்பது தெய்வம். இத்தனை நிலைகளும் அதுக்குள்ள இருக்கு. அதனால ஞானமே இந்த உலகத்தில் உயர்ந்தது. அதை பெறுவதற்கு ஒரே ஒரு கருவிதான் இந்த உலகத்துல இருக்கு. அந்த கருவி எது சொல்லுது பார்ப்போம். நம்முடைய மனசு தான்ப்பா. இந்த ஞானத்தை பெறுவதற்கு ஒரே ஒரு கருவி என்னது? மனசு. சாக்கடை தண்ணியில மினரல் வாட்டரை விட்டா குடிக்க முடியுமா? முடியாது. பாறையில் விதைத்தால் முளைக்குமா? முளைக்காது. சேற்றில ஊற்றிய பாறை குடிக்க முடியுமா? விஷத்தில் கலந்த தேனை பருக முடியுமா? கடலில் வீசிய தென்றல் பலனளிக்குமா? இருக்காது. கடல் நிறைய தனியா இருந்தாலும் தாகம் திரும்பப்பா தீராது. அப்ப என்ன பலனை என்ன அடைய வேண்டும் என்றால் இந்த ஆத்மா இறைஞானத்தை அடைய வேண்டும். இந்த இறைஞானத்தை அடைய வேண்டும் என்றால் பரந்த மனசும் பரோபகரமான புத்தியும் தர்ம நிறைந்த குணமும் யாரையும் அரவணைக்கின்ற அன்பு கொண்ட நெஞ்சமும் இருந்தால் அவன் ஆண்டவனின் பாதியாக இருப்பான். ஆகையினால் அந்த மனதிலே மாற்றில்லை என்றால் ஈசனே அவன்தான். மாசிடா மனமே ஈசன் கோயில் என்று அறிந்து எல்லோரும் இந்து வாழ்வோம் வாழ்க.